பொறுப்பு துறப்பு டிஸ்க்ளைமர். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிக்க விரும்புறது என்னன்னா, இந்த வீடியோவில் ஃபுல்லாக ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ ஸ்பாய்லர் அலர்ட். செகண்ட் பாயிண்ட், இந்த வீடியோ ஃபுல்லாகவே என்னோட இண்டிவிஜுவல் ஒப்பீனியன் இருக்கும். மூணாவது சார்காசம் இருக்கும். ஹாய், ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே. ஓகே, ஃபைனலாக வந்து நம்மளுடைய KPYT 2.0ஓட ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்க போகிறோம். இந்த சட்டையெல்லாம் வச்சே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதாவது சூப்பர்மேனோட ரிவ்யூ. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் வந்து நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு. அதனால தான் நான் ஆரம்பத்திலே வந்து டிஸ்க்ளைமர் போட்டுட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா வந்து ஜேம்ஸ் கன், தேங்க்யூ ஸோ மச். நான் வந்து இதை வந்து இங்கிலீஷ்லேயே கன்வே பண்ண விரும்புகிறேன். இந்த மெசேஜை வந்து நேராக வந்து ஜேம்ஸ் கனுக்கே போய் ரீச் ஆகும் அப்படின்ற அந்த ஒரு ரீச் ஆகணும் அப்படின்ற நோக்கத்தில் இந்த மெசேஜை நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். ஸோ இங்கிலீஷில் இருக்கும். ஜேம்ஸ் கன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் அஸ் ரிமெம்பர் சூப்பர்மேன் ஈவன் இன் 2025. ஸோ ஃபஸ்ட்டு இதுதான் வந்து அனுப்ப வேண்டிய மெசேஜ். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு மீம் போடணும்னு ஆசையாக இருக்குது. கைய கொடு. ஐயோ, எப்பேற்பட்ட கற்பனை, என்ன ஒரு அழகு. நானும் எத்தனையோ, ஆனா இந்த மாதிரி ஒரு லைஃப்ல நான் பார்த்ததே இல்லையா. கை கொடு. இது கை இல்லையா, ஒளியா? ஐயோ. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, நான் தியேட்டர் விட்டு வரும்போது ஒரு ஃபுல் ஹோல்சம்னஸோட ரொம்ப சந்தோஷமாக வந்தனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. நான் தியேட்டர் விட்டு வரும்போது என்னுடைய மைண்ட் செட் எப்படி இருந்ததுன்னா, பயங்கர கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்டில் இருந்தேன். அதுக்கு முழுக்க காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜேம்ஸ் கன் மட்டுமே. ஜேம்ஸ் கன் மட்டும் இல்லை, இந்த மூவியோட ப்ரொமோஷன் அண்ட் மார்க்கெட்டிங் டீம் மெயினாக. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போவே நான் ஓப்பனாக சொல்லிடுறேன், இது ஒன் ஆஃப் த ஸ்பாய்லராக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் போயிட்டு ட்ரெய்லர் அண்ட் ஸ்னீக் பீக் மட்டுமே பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை நீங்கள் ஆல்மோஸ்ட் 90% பார்த்து முடிச்சிருவீங்க. அதுதான் உண்மையான ஃபேக்ட். ஸோ படத்துக்குள்ளே போயிட்டு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒன்று புதுசாக இருக்குமான்னு நம்ம வந்து அங்கே இங்கேயும் தேடிக்கிட்டு இருப்போம். அதுவும் இல்லாமல் வந்துட்டு இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நான் என்னை பற்றி சொல்லிக்க விரும்புறது என்னென்னா, நான் வந்து ஒரு பயங்கரமான ஒரு சூப்பர்மேன் ஃபேன் கூட சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு இதுக்கு முன்னாடி சூப்பர்மேனோட ஹிஸ்ட்ரி எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 1938 சூப்பர்மேனோட ஒரிஜின், அதாவது ஒரு பயங்கரமான ஒரு பேட் சைக்கிக் பர்சன், அதாவது வந்து மென்டலி கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக அவர் வந்து ஒரிஜினில் வந்ததுலேருந்து, இது உங்களுக்கு நான் யாரை வந்து மென்ஷன் பண்ணுறேன்னு தெரியும். ஐயோ, அங்கே பார்த்துட்டு அப்படியே நம்மளை பார்க்குறாங்களே. ஸோ அந்த மாதிரி சூப்பர்மேன் ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்து அதுக்கப்புறம் வந்து லைவ் ஆக்ஷன்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து அனிமேட்டட் சீரீஸஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வரைக்குமே. இந்த படம் வந்து எனக்கு என்ன ஃபீல் கொடுத்ததுன்னா வந்துட்டு, ஒரு நான் எப்போவுமே பர்சன்டேஜ் வச்சு தான் சொல்லுவேன் என்னோட ரிவ்யூஸ் எல்லாமே. அப்படின்னு பார்க்கும்போது வந்துட்டு இந்த படம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு ஒரு 50% வந்து ஸ்மால்வில் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்மால்வில்லோட சூப்பர்மேன், அப்புறம் வந்து ஏற்கனவே ஜேம்ஸ் கனே சொன்ன மாதிரி ஆல் ஸ்டார் சூப்பர்மேன் நான் பார்த்துருக்கேன், அனிமேட்டட் மூவி. ஸோ அது அப்புறம் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்து சூப்பர்மேன் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசெண்டாக ஒரு அனிமேட்டட் சீரிஸ் ஒன்று லான்ச் ஆச்சு. அதை பற்றி நிறைய பேர் பேசவே மாட்றாங்க. ஸோ அதுலேருந்து தான் அடாப்டேஷன் எடுத்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு, உண்மையாக சொல்லணும்னா. நிறைய விஷயங்கள் மெயினாக வந்து நீங்கள் எல்லாருமே சொல்லுவீங்க, இந்த மாதிரி இந்த சூப்பர்மேன் வந்து அடி கொடுக்க மாட்டுறாரு, அடி வாங்கிட்டே இருக்காரு அப்படின்னா, அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த படத்தில். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்பாய்லர் அலர்ட் இப்போயே நான் சொல்லிடுறேன். அதுக்கு மெயினான ரீசன் என்னன்னா வந்துட்டு, ஹியூமன்ஸோட டெக்னாலஜி வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து ரொம்ப அட்வான்ஸாகவே காமிச்சிருக்காங்க. அது ஒரு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் சூப்பர்மேன் அடி வாங்கிறதுக்கான ரீசன். அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க என்ன கேட்டால். ஏன்னா வந்துட்டு சூப்பர்மேனோட க்ளோன் ஆகட்டும், இன்ஜினியர் கிட்ட இருக்கிற அந்த மைக்ரோ நைனைட்ஸ் பவர் ஆகட்டும், எல்லாமே வந்துட்டு அதெல்லாத்தையும் தாண்டி எனக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் என் கண்ணில் பட்ட ஒரு எரர் என்னன்னா வந்துட்டு, இந்த ட்ரெய்லர்லேயே வச்சுருப்பாங்க ஒரு சீன். அதாவது வந்து பஞ்ச் வச்சோடனே அந்த பல்லு ரெண்டும் வந்து விழுற மாதிரி. ஆக்சுவலாக வந்து சூப்பர்மேன் பஞ்செலாம் அடித்தா வந்து பல்லு விழாது, தலையே தனியாக போய் விழுந்துடும். என்னதான் வந்துட்டு அவர் பவரை ஹோல்ட் பேக் பண்ணி அவர் அடித்தாலுமே, மேபி ஒரு ஃப்ளிக் இப்படி வச்சுருக்கலாம் அந்த சீனுக்கு. ஸோ நான் இதை ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். ஸோ அந்த மாதிரி அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு படத்தில் வந்து சின்ன எரர்ஸ் நிறைய இருக்குதான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இருந்தாலுமே ஒரு ஹோல் லாட் மூவியாக பார்க்கும்போது சூப்பர்மேனோட மெயின் கேரக்டரைசேஷன், அதாவது வந்து சூப்பர்மேன் யார், சூப்பர்மேன் என்னவா இருக்கணும்னு நினைக்கிறாரு,
சூப்பர்மேனை மற்றவங்க எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்ற அந்த ஒரு விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு பக்காவாக காமிச்சிருக்காங்க இந்த படத்தில். இதுக்கு முன்னாடி இப்போ வந்த மெயின் கம்பேரிசன், அதாவது இப்போ மெயினாக நெட்டில் ஓடிட்டு இருக்கிற கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா மேன் ஆஃப் ஸ்டீல் அண்ட் சூப்பர்மேன் 2025 தான். உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பார்க்குறவங்களுக்கு. ஸோ இந்த கம்பேரிசனில் கூட பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேன் ஆஃப் ஸ்டீலில் நீங்கள் அது டோட்டலாக வேற கதை. அதுவும் இல்லாமல் வந்துட்டு எனக்கு என்ன மெயினாக ஃபீல் ஆச்சுன்னா, எனக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் நான் படத்தில் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். மெயினாக வந்து அந்த மங்கி பாட்ஸ். ஹென்ரி கேவல் வந்து இந்த படத்துலேருந்து போகிறாரு. மெயினாக ஜாக் ஸ்னைடர் இந்த படத்துலேருந்து, அதாவது இந்த டிசிஇயூலேருந்து வெளியில் போகிறாரு அப்படின்னு கேள்விப்பட்டோடனே எத்தனை பேர் சந்தோஷப்பட்டாங்கன்னு தெரியல. ஆனால் சந்தோஷப்பட்ட ஆட்களில் நானும் ஒருத்தவன். நான் உண்மையாக ஒத்துக்கிறேன். மேபி நிறைய பேர் அதான் சொல்லிட்டேன்ல ஆரம்பத்திலே, இதுக்கு முன்னாடி நான் டிஸ்க்ளைமர் போட்ட மாதிரி தான். ஸோ நிறைய பேர் இதில் ஹேட்ரட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என் மேலே. இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல, நான் உண்மையை சொல்லி தான் ஆகணும். எனக்கு ஜாக் ஸ்னைடரோட யூனிவர்ஸ் பிடிக்காது, நான் ரொம்ப ஹேட் பண்ணுறேன், எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு அது உண்மையுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அந்த வே ஆஃப் ரெப்ரசன்டேஷன், சூப்பர்மேன் ரெப்ரசன்டேஷன். ஒன்றுத்தை தவிர நான் ரொம்ப நாளாக அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்ச ஒரு விஷயம் இது, த பால்ட் சூப்பர்மேன். அதாவது இது நான் ஹென்ரி கேவலை நான் இதில் தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்துட்டு அவர் டேரக்டர் என்ன சொல்கிறாரோ அதுதான் அவரால் செய்ய முடியும். ஆனால் இதை நான் முழுக்க வந்து ஜாக் ஸ்னைடர் மேலே தான் போடுவேன். ஆக்சுவலி இந்த ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்படியே ஆப்போசிட்டாக இருந்திருக்கணும். நிறைய பேர் வந்து இப்போ கூட ட்விட்டர்லாம் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி வந்து இந்த ஹேர் ஸ்டைலில் அப்படியே வந்து ஆப்போசிட்டாக இருந்திருக்கணும். அதாவது சூப்பர்மேனுக்கு இருக்கிற ஹேர் ஸ்டைல் வந்து கிளார்க் கென்ட்டுக்கு இருக்கிற ஹேர் ஸ்டைல் வந்து சூப்பர்மேனுக்கும் மாற்றிருக்கணும். அதை வந்து ஏன் நீங்கள் பண்ணலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நான் வந்து ட்விட்டர்லேயே வந்து நேராக வந்து ஜாக் ஸ்னைடரை டேக் பண்ணி போட்ட ட்வீட்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். எனக்கும் அதே ஃபீலிங் தான் இருக்குது ஆக்சுவலாக இப்போ வரைக்குமே. மற்றபடி எனக்கு வந்து ஜாக் ஸ்னைடர் யூனிவர்ஸில் வேறு எதுவுமே நான் பெருசாக குறையாக சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த ஒரு விஷயம் நான் பயங்கர பெரிய குறையாக தான் சொல்லுவேன். ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் மை சூப்பர் ஹீரோ டு பி பால்ட். அதாவது எனக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சூப்பர்மேன்றது வந்து ஒரு எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து காட் ஆஃப் சூப்பர் ஹீரோஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். நான் சொல்லும்போது ஐ வாண்ட் மை சூப்பர் ஹீரோ டு பி மோர் ஹேண்ட்ஸம். அதாவது இப்போது டேவிட் கான்ஸ்வெல் எடுத்துக்கோங்க. அதாவது இப்போது எனக்கு அந்த பேர் கூட சரியாக இன்னும் வரல வாயில். இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா எனக்கு அவரை பார்க்கும்போது, மனுஷனை பார்க்கும்போது சும்மா அப்படியே சூப்பர் மேன்ரா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்காப்புல. ஹென்ரி கேவலும் அப்படி தான் இருந்தாப்புல ஃபிசிக் வைஸ். இருந்தாலுமே எனக்கு அந்த ஹேர் ஸ்டைல் தான் விச் மேட் மீ அ டோட்டல் டிசப்பாயின்மெண்ட் இப்போ வரைக்குமே. ஸோ எனக்கு இதை வந்து நிறைய இடத்துல சொல்லணும்னு நான் நினைப்பேன். ஸோ இந்த இடத்துல வந்து நான் அதை வந்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் எடுத்துக்கிறேன் இந்த இடத்துல இதை சொல்கிறதுக்கு. ஸோ இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் என்கிட்ட கேட்பீங்க, ஓகே கதிர், கட் டு த சேஸ், படம் எப்படி இருக்குது, உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு 100% டேம் ஷுவராக படம் எனக்கு பிடிச்சிருக்கு, இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஆனால் என்னுடைய மிகப்பெரிய ஒரு வருத்தம் என்னன்னா வந்து, நான் பார்க்க வேண்டியது எல்லாத்தையுமே ட்ரெய்லரே பார்த்துட்டேன், ஸ்னீக் பீக்லேயே பார்த்துட்டேன். நான் அதை தாண்டி வேறு என்ன பெருசாக அதில் பார்த்துட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே இல்லை தேட்டரில். ஸோ அதுதான் என்னுடைய பிக்கெஸ்ட் சேடஸ்ட் பாயிண்ட் ஆக்சுவலாக இந்த இடத்துல நான் சொல்லிக்க விரும்புறது. அதே மாதிரி ஒரு சிலதெல்லாம் ஹைட் பண்ணியிருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரெய்லரில், நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஆனால் அது எல்லாமே ரொம்ப கிளீஷேவான, ரொம்ப தெரிஞ்ச விஷயங்கள். ஸோ அந்த தெரிஞ்ச விஷயங்கள்ல ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருக்காங்க. என்னை வந்து மறுபடியும் போய் ரீவாட்ச் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு 2-3 சீன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு சூப்பர்மேன் ரிட்டர்ன்ஸ் படம் வந்ததுல 2006ல், அந்த படமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் மறுபடியும் போய் ரீவாட்ச் பண்ணுவோம் ஒரு சீன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஐகானிக்கான ஃப்ளைட் கிராஷ் சீன். அந்த சீன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு உண்மையாலுமே இப்போ வரைக்குமே மார்வலஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அந்த சீன். எனக்கு இப்போ வரைக்குமே நான் போயிட்டு மறுபடியும் ரீவாட்ச் பண்ணுவேன் அந்த சீனை. அதுவும் அந்த டைம் பீரியடில் 2006ல் எடுத்த அந்த சிஜி எஃபெக்டே வந்து இனி வரைக்கும் ஹோல்டு பண்ணும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை நான் ரீவாட்ச் பண்ணுற அளவுக்கு இருக்கும். ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து எனக்கு புதுசாக தோணலை. இதை வந்து புதுசாக பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு எதுவுமே தோணலை. ஆனால் ஒரு ஓவராலாக ஒரு புது யூனிவர்ஸ் பிறக்குதுப்பா, டிசி யூனிவர்ஸில் இதான் ஃபஸ்ட்டு ஃபிலிம், நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஆனால் இந்த படம் எனக்கு ரீவாட்ச் பண்ணுறதுக்கு நிறைய சீன்ஸ் கொடுக்கலனா கூட, இதுக்கப்புறம் மூவிங் ஃபார்வர்ட் என்னென்னலாம் வரும் அப்படின்ட்டு அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று இருக்கும்ல, அது வந்து எனக்கு நிறைய கொடுத்துருக்கு இந்த படம். ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிற படங்கள் வந்து நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய ஐகானிக்கான ஃபிலிம்ஸ் எல்லாமே வந்து பார்ட் 2 தான் வந்து நல்லாயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷில் எடுத்துக்கிட்டிங்கன்னா டெர்மினேட்டர் 2 ஜட்மெண்ட் டே, ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஐகானிக் மூவி டில் டேட் இன் ஹாலிவுட். அது இல்லாமல் வந்து இந்தியன் ஃபிலிம்ஸில் வந்து பாகுபலி 2 இருக்குது.
ஸோ அந்த மாதிரி வந்து மேபி சூப்பர்மேன் 2 வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஐகானிக் மூவி இன் திஸ் டைம் பீரியட் அப்படின்ற மாதிரி வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் இந்த ஒரு சின்ன சின்ன மைனர் விஷயங்கள்லாம் வந்து கரெக்ட் பண்ணி, மெயினாக வந்து ப்ரொமோஷன் டீம் கிட்டே எல்லாத்தையுமே கொடுக்காம ஜஸ்ட்டு சூப்பர்மேன் 2ன்னு ஒரு படம் வரப்போகுதுப்பா போய் பாருங்கப்பா அப்படின்னு மட்டும் வந்து ப்ரொமோஷன் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அதான் என்னுடைய பிக்கெஸ்ட் ரிக்வெஸ்ட் டுவர்ட்ஸ் த என்டையர் மூவி டீம். இஃப் தெர் இஸ் சூப்பர்மேன் 2 அகெயின், please just do the promotions in a very subtle way and don't show all the things in the entire trailer itself. ஜேம்ஸ் கன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நுணுக்கமான விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காரு நான் நினைக்கிறேன். அதுவும் நம்ம வந்துட்டு நம்ம சவுத் இந்தியாவை பற்றி அவருக்கு நல்லா, அது சவுத் இந்தியாவை தாண்டி நம்ம தமிழ்நாடை பற்றி அவருக்கு ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்துட்டு எனக்கு என்னன்னே தெரியல, இது வந்து எதாச்சியோ வச்ச ரெஃபரன்ஸா இல்லை வந்து தெரிஞ்சு வச்சாரா இல்லை தெரியாமல் வச்சாரான்னு எனக்கு தெரியாது. இந்த படத்தில் வந்துட்டு அணிலும் இருக்குது, ஆமையும் இருக்குது. சூப்பர்மேன் வந்து ஒரு அணிலை காப்பாற்றுற மாதிரி ஒரு சீன் இருக்கு, ஆமையும் இருக்கு. ஆனால் சூப்பர்மேன் அதை காப்பாற்ற மாட்டாரு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நிறைய பேருக்கு தெரியும் நான் எதை மீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. தெரியாதவங்க தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. என்னோட எனிமீஸாக இருந்தாலுமே பரவாயில்ல, அவங்களுக்கும் நான் வந்து கடைசியில் வந்து ஒரு ஹாப்பி எண்டிங் தான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஜேம்ஸ் கன் வந்து சொல்லாமல் சொல்லியிருந்தார் படத்தில். மெயினாக வந்து இந்த மங்கி பாட் சீன் வந்து எனக்கு உண்மையிலுமே ரொம்ப ஹிலேரியஸாக ஃபீல் ஆச்சு, சத்தியமாக சொல்கிறேன். நான் தான் ஏற்கனவே இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி வந்துட்டு எனக்கு ஸ்னைடர் வர்ஸ் எனக்கு பிடிக்கும். அந்த ஒரு சின்ன ஸ்பெசிஃபிக் விஷயம் மட்டும் இல்லாமல் இருந்ததுன்னா நானும் மேபி வந்து ஸ்னைடர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஸ்னைடர் கனீஸில் நானும் ஒருத்தவனா இருந்திருப்பேன். ஆனால் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து அந்த ஒரு எரரால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்னைடர் வர்ஸ் பிடிக்காம போச்சு. மேன் ஆஃப் ஸ்டீல் இஸ் அ குட் மூவி, நான் அதில் வந்து டவுட்டே கிடையாது. அதுவும் நம்ம வந்துட்டு நான் ஒரு விஷயம் சொன்னேன்ல எதனால் எனக்கு பிடிக்காம போச்சுன்னு சொல்லிட்டு, அந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கும். இன்னும் எக்ஸ்ட்ராவாகவே இன்னும் நிறையவே பிடிச்சிருக்கும். ஆனால் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு த ஒரிஜினல் ஓஜி சூப்பர்மேன் லைவ் ஆக்ஷன், அதாவது ஃப்ரம் கிறிஸ்டோஃபர் ரீவ், அவர் நடித்த படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படியே எடுத்து இங்கே ஃபர்ஸ்ட் ஆஃபில் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி வந்து அவர் நடித்த செகண்ட் பார்ட் சூப்பர்மேன் 2 பார்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கதையை அப்படியே ஃபுல்லாகவே அதுக்கப்புறம் வச்சுருப்பாங்க. செகண்ட் ஹாஃப்னு கூட சொல்ல முடியாது, படத்தோட மிட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ என்னை கேட்டால் வந்து சூப்பர்மேன் 2ஓட 80%, அப்புறம் வந்து சூப்பர்மேன் 1ஓட ஒரு 20% சேர்ந்தது தான் வந்து மேன் ஆஃப் ஸ்டீல். ஏன்னா பார்த்தீங்கன்னா எப்படி நான் இதை சொல்கிறேன்னா, அந்த 20% வந்துட்டு அவர் கிரிப்டானில் பிறந்தாரு, அதுக்கப்புறம் வந்து அவங்க அம்மா அப்பா வந்து அவர் ஸ்பேஸ் ஷட்டில் வச்சு அனுப்பிச்சிட்டாங்க பிளானட் அழியும் போது அப்படின்றது, அந்த சீன்ஸ் எல்லாமே வந்து சூப்பர்மேன் 1 கிறிஸ்டோஃபர் ரீவ் நடித்த சூப்பர்மேன் 1 ஓஜி சூப்பர்மேன்லேருந்தே எடுத்திருப்பாங்க, மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சூப்பர்மேன் 2ல் தான் வந்து ஜாட் வருவாப்பில், அதாவது ஒரிஜினல் ஓஜி சூப்பர்மேனுக்கு அந்த கிறிஸ்டோஃபர் ரீவ் நடிச்சதுலேருந்து அந்த பார்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு செகண்ட் பார்ட்டில் தான் வந்து ஜாட் வருவாப்பில். ஸோ அது அப்படியே வந்துட்டு மேன் ஆஃப் ஸ்டீல் ஃபுல்லாகவே வந்து எடுத்துருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து சூப்பர்மேன் 2 80%, சூப்பர்மேன் 1 20% இஸ் ஈக்குவல் டு மேன் ஆஃப் ஸ்டீல். இப்போ இது வரைக்குமே நம்ம வந்து சூப்பர்மேன் ரிவ்யூ பார்த்தாச்சு. ஸோ அல்டிமேட்டாக நான் என்ன சொல்லுவேன்னா, இது வந்து ஒரு குட் பிகினிங், தி பெஸ்ட் பிகினிங்னு நான் சொல்லுவேன். பெஸ்ட் ஃபிலிம் கிடையாது, பெஸ்ட் மூவி கிடையாது, ஆனால் தி பெஸ்ட் பிகினிங் ஃபார் பிகினிங் ஃபார் யூனிவர்ஸ், டிசி யூனிவர்ஸ். ஸோ இதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறைய எக்ஸ்பெக்டேஷனை தான் கூட்டியிருக்கு இந்த படம். ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். மற்றவங்க சொல்கிற மாதிரி நானும் சொல்கிறேன், த கன் இஸ் லாக்ட் அண்ட் லோடட், ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். இத்தனை வருடங்களாக வந்து என் மனசில் இருந்த மனக்குமுறல்கள் எல்லாத்தையுமே இறக்கிட்டேன்னு நான் நினைக்கிறேன் இந்த ஒரு சூப்பர்மேன் படத்தால். நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் ஆஸ் எ சூப்பர்மேன் ஃபேனாக, நான் என்ன இவ்வளோ நாளாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் என்ன ஃபீல் பண்ணுறேன் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ உங்களுடைய மனக்குமுறல்கள் ஏதாவது இருந்தால் அதையும் கமெண்ட்டில் கொட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து அது இல்லாமல் வந்துட்டு உங்களுக்கு என்னென்னலாம் ஃபீல் ஆச்சு, நீங்கள் படம் பார்த்துட்டிங்களா இல்லையா, படம் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு, பார்த்ததுக்கப்புறம் எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்றது எல்லாத்தையும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் அதுக்கு எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஓகே, ஸோ படத்தை பற்றி பேசி முடிச்சாச்சு. இதே வீடியோவில் நான் இன்னொரு விஷயத்தையும் அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஒரு ஒரு சென்னையிலே ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ரெப்யூட்டட் பிக் தியேட்டரில் தான் நான் போய் படத்தை பார்த்தேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் அந்த தியேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு தடவை தான் போயிருக்கேன் ஒரு படத்துக்கு. அந்த டைமில் எனக்கு வந்து சரியாக டிக்கெட் கூட கிடைக்காததுனால நான் வந்து ஃப்ரண்ட் ரோலே உட்காந்து பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தேன். அந்த டைமில் கூட எனக்கு இந்த அளவுக்கு டிஸ்ட்ரெஸ் நான் ஃபேஸ் பண்ணேன்னா கேட்டிங்கன்னா வந்துட்டு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த தடவை நான் எந்த தியேட்டரை பற்றி பேசுகிறேன் உங்களுக்கு நல்லாவே தெரியும், நான் என் டிக்கெட் கூட ஷோ பண்ணுறேன்.
நெக்ஸஸ் விஜயா மால் பலாசோவில் தான் போய் நான் படத்தை பார்த்தேன். பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னென்னலாம் எனக்கு வந்து ரொம்ப டிஸ்ட்ரெஸ்ஸாக இருந்ததுன்னு நான் ஒன்று ஒன்று அட்ரஸ் பண்ணுறேன், கேளுங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லாபி உள்ள என்ட்ரு ஆனோடனே ஏசியே போடலங்க. ஏசியே போடலங்க. வந்து வேர்த்து ஊற்றிக்கிட்டு இருந்துச்சு. நல்ல காலம் வந்து இருந்த மக்கள் தொகை வந்து, அதாவது இருந்த நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து கம்மியாக இருந்ததுனால மேபி சஃபகேட் ஆகாமல் இருந்தது. இல்லைனா வந்து சஃபகேஷனே ஆயிருக்கும். ஒரு ஃபஸ்ட்டு ரீசன். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்னமோ படத்துக்குலாம் வச்சுருக்காங்க பேனர். ஆனால் வந்து சூப்பர்மேனுக்கு வைக்கல. எனக்கு நான் வந்து மன உடைச்சலுக்கு ஆளாயிட்டேங்க. வந்து சூப்பர்மேன் போடியம் அட்லீஸ்ட் வந்து ஒரு பேனராவது, ஒரு சின்ன பேனராவது வச்சிருப்பாங்க. அது முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு நினச்சா, இந்த டிஷர்ட் வேற போட்டு போயிட்டேன்னா ஒன்றுமே இல்லாமல் போச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது கூட ஒரு சின்ன விஷயம்னு வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் ரொம்பவே இரிட்டேட் பண்ணுச்சு. என்னன்னா வந்துட்டு, தியேட்டர் உள்ள போகும்போதே லைட் இல்லை, லைட்டை போட மாட்றாங்க. அப்புறம் வந்துட்டு இன்டர்மிஷன் அப்போ சரி, நான் இது வரைக்கும் போன சின்ன தியேட்டரில் கூட பார்த்தீங்கன்னா, இன்டர்மிஷன் போட்டு உடனே லைட்டை போட்டுருவாங்க. இங்கே இன்டர்மிஷன் போட்டதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து மறுபடியும் படம் ஸ்டார்ட் ஆகிற டைமில் தான் கொஞ்சம் நேரம் ஒரு எவ்வளோ நேரம் லைட் போட்டிருப்பாங்க? அதான் ஒரு 2 மினிட்ஸ் தான் லைட் ஆனில் இருந்துச்சு. ஸோ உண்மையாலுமே ஃபஸ்ட்டு பண்ணிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அதான் மேபி வந்து இபி பில்லை வந்து ஏற்றிட்டாங்கன்ற காரணத்தினால வந்து மினிமைஸ் பண்ணோம். ஆனால் இருக்கிறதுலையே தி மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் டிக்கெட் செல்லிங் தேட்டர்னா ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து 250 ருபீஸ் ப்ளஸ் வந்துடுது ஒரு டிக்கெட்டுமே, ஒரு டிக்கெட்டுமே. இருந்தாலுமே இவங்க இந்த அளவுக்கு பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது வந்து உண்மையாலுமே இரிட்டேட் ஆகிடுச்சு. எனக்கு உண்மையாலுமே இதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய படத்துக்கு நான் இந்த தியேட்டர் போவேனான்னு கேட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இது வந்து ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் இது வந்து. ஸோ உண்மையாலுமே டிசப்பாயிண்டடாக இருந்துச்சு ஆக்சுவலாக. அதுதான் நான் தான் சொன்னேன்ல, படத்துலேருந்து வெளியில் வரும்போது ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்தது. ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வந்து மூவியாக இருந்தாலுமே இந்த ஒரு சில விஷயங்களும் வந்து எனக்கு வந்து அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ரொம்பவே குறைச்சிருச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். அவ்வளோ பெரிய தியேட்டரில் அதுவும் நான் ரொம்ப ஆசைப்பட்டு போய் கடைசியில் வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டு வந்தேன். அது வந்து இந்த டிசப்பாயின்மெண்ட்ன்ற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பெலாசோக்கு மட்டுமே போய் சேரும். நெக்ஸஸ் விஜயா மால் பெலாசோ. ஸோ ரியலி வெஸ்ட்ரா. ஸோ ஓகே மக்களே, இதுதான் நம்மளுடைய செகண்ட் சேனலுடைய ஃபஸ்ட்டு வீடியோ. சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இதே மாதிரி வந்து ஃபஸ்ட் சேனலுக்கு கொடுத்த சப்போர்ட் மாதிரியே இதுக்கும் சப்போர்ட் கொடுங்க. ஸோ ஓகே மக்களே, ஸோ அன்டில் தென் வி மீட் அகெயின் மக்களே, see you all, டாட்டா, பாய் பாய், டேக் கேர், லவ் யூ ஆல், cheers.